ஷம்மா என்ன வெயில் ஐயோப்பா செம்ம வெயில் பாயப்பா என்னம்மா வெயிலம்மா. அப்பாடா ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி ஷாப்பிங் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டருக்கு போயிட்டு அங்கேருந்து நேராக ட்ரெண்ட்ஸ்க்கு போனோம். ட்ரெண்ட்ஸ்லலாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஹோம் சென்டரில் என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டைனிங் டேபிள் அப்டேட் பண்ணோம். என்னென்னா பழசு இது பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டைனிங் டேபிள் வாங்கலான்னு பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த டைனிங் டேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிள் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து ஃபுல் வுட்டு, ஒரு பெஞ்ச் ஒரு டைப் வரும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 சீட்டர் வரும். ஸோ 6 சீட்டர்ஸ் மாதிரி வரும் அந்த டைனிங் டேபிள். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000. டைனிங் டேபிள் வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் டெலிவரின்னு சொல்லிட்டாங்க. டெலிவரி ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அந்த ரிவ்யூ போடுறேன். டைனிங் டேபிள் இவ்வளோ செலவு பண்ணி வாங்குறோமே, அப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் அக்சசரிஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர் ப்ராடக்ட் தான். இது வந்து 18 பீசஸ் டின்னர் செட்டு, பிளேட்ஸ் 4 நம்பர் பிளேட்ஸ், அதுக்கப்புறம் சைட் டிஷ் 4 நம்பர் பிளேட்ஸ் வரும், அப்புறம் 4 கப்ஸ் காஃபி மக் 4, அப்புறம் சர்விங் பவுல் மாதிரி 2 பவுல்ஸ் வரும். அதுக்கப்புறம் இது வந்து கப்ஸ் மாதிரி இருக்கும். இந்த கப்ஸ் 4 நம்பர்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 18 பீசஸ் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வேர் மெட்டீரியல் மாதிரி. அதுக்கப்புறம் இதோட டிசைன் ஒர்க்கு, இந்த பிளேட்ஸில் டிசைன் ஒர்க் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃப்ளோர் ஒரு மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி ஒரு டிசைன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் அண்ட் பிளாக் காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க. நான் உங்களுக்கு தனியாக இந்த வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டரோட ப்ராடக்ட் 24 பீசஸ் கட்லரி செட். இது டைனிங் டேபிள் மேலே வைக்கலாம் நீங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இதுக்கு ஒரு ஸ்டாண்ட், ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க, 100% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் அந்த நைஃப் கொடுத்துருப்பாங்க, 4 பீசஸ், அப்புறம் ஃபோக் ஸ்பூன்ஸ் இருக்கும், அப்புறம் இது நார்மல் ஸ்பூன்ஸ் இருக்கும், இது பேபி ஸ்பூன்னு சொல்லிட்டு குட்டி ஸ்பூன்ஸ், அது ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதில் வந்து பேக்டாக வருது, ரொம்ப பர்ஃபெக்டாக. அதாவது வந்து நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட். இது வந்து ஒர்த்தான ப்ராடக்ட், நீங்களும் வேணால் வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிளுக்கு மேலே போடுற லைனர். இது எதுக்காக இந்த லைனர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வாஷபிள், க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து போடுறதுக்கு இது வந்து 6 மெம்பர்ஸ் அப்படியே சாப்பிட்றோன்னா அந்த டேபிளில் 6 சேர்ஸ் கிட்டையும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் எப்படி இருக்குன்னா நம்ம அந்த ஒரு மாதிரி ஒயர் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வாஷ் பண்ணி நம்ம காய வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நல்லா தண்ணி ஊற்றிட்டு கூட நீங்கள் வந்து டைனிங் டேபிள் மேலே போட்டலாம். ரொம்ப ஈஸியாக, மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில். ஸோ இது வந்து கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன், டார்க் ப்ரௌன் அண்ட் கிரே காம்பினேஷன். ஸோ காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து மில்டன் தெர்மோவேருங்க. இது வந்து 3 சைஸ் வாங்கிக்கோம். ஒன்று வந்து லார்ஜ், மீடியம், ஸ்மால். ஸோ 3 சைஸ் தான் இதுக்குள்ளே அவைலபிளாக இருந்துச்சு. பட் இது வந்து எனக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேவையான பொருள் இது ஒன்று. இது என்னதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து என்னன்னா நாங்கள் வாங்கியிருக்க பிளேட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் டைனிங் டேபிள் மேலே வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம பிளேட்ஸ் எல்லாம் அடுக்க போகிறோம். ஏன்னா டெய்லி சாப்பிட்றதுக்கு வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஸ்டாண்ட் அப்படியே நீங்கள் டேபிள் மேலே வச்சிடலாம். ஸோ அதனால தான் இந்த இது வாங்கியிருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது 499 இந்த ஸ்டாண்டு. நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியலும் கூட. ஸோ அதனால் இது உங்களுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்கும். இன்னும் பிரேக் ஆகாது, எதுவும் இருக்காது. இது வந்து ஃபுல் வந்து இரும்பு மாதிரி ஒரு ஐட்டம் தான் இது. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹோம் சென்டரில் தான் இதுவும் வாங்கியிருக்கேன். சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு நேராக அங்கேருந்து நாங்கள் KFC போனோம். KFCயில் போய் அங்கே இதுங்க பண்ணுற அலப்பறை பார்க்கலையே. அவங்க 2 பேரும் உட்காந்து எப்படி சிக்கன் சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். ஸோ சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக கிளம்பி ட்ரெண்ட்ஸ்க்கு வந்தோம். ட்ரெண்ட்ஸ்க்கு வந்து சாருக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். எனக்கு ஐயோ ஏன்னா இப்படி வந்து விழுறேன் மேலே, இருங்க அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்து காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெனிம் ஷர்ட்டு. ஸோ தீபாவளிக்கு ஒன்று, பர்த்டேக்கு ஒன்று, 2 டெனிம் ஷர்ட் வாங்கியிருக்கோம். இந்தா அப்புறம் டிஷர்ட் மட்டும் எத்தனை டிஷர்ட்னு பாருங்கள், 1 2 எல்லாம் மெயின் பர்ச்சேஸே சாருக்கு தான். எங்களுக்கெலாம் கூட டம்மி பீஸ் தான் நாங்களாம். ஸோ இது எல்லாமே டிஷர்ட்ஸ் தான். 1 2 3 4 5 டிஷர்ட்ஸ் வாங்கியிருக்கோம். இந்தா ஸோ டிஷர்ட்ஸ் மட்டும் ஒரு 5 டிஷர்ட்ஸு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 பேண்ட், 1 ஷார்ட்ஸ். ஸோ அதுவும் வாங்கியிருக்கோம்.
இந்த பேண்ட் கலர் பார்த்தா எனக்கு காமெடியாக சிரிப்பாக வருதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ராமராஜன் படத்தில் வர மாதிரி ஒரு கலரும் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டு இருடா இன்னும் நான் காட்டுறேன். இதை பாருங்கள், ஆரஞ்சு கலரு, ரெட்டு கலரு, இந்த மஞ்சள் அதெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வரேன். எனக்கு ஒரே சிரிப்பு. ரெட்டு கலர் அப்போ தான் கான்ட்ராஸ்டாக இருக்கும். அது மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு இவனோட ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கே. ஸோ ஆனால் இவனுக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கேன்டா, அதனால் இதே வாங்கிட்டோம் நாங்கள். ஃபஸ்ட்டு வந்து யாருக்காக எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பல்லாசோ பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட்டு. இது வந்து தனிஷாக்கு தான். தனிஷாக்காக நாங்கள் வந்து அவள் எனக்கு ரொம்ப ட்ரெஸ்ஸஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டா, அதனால் அவளுக்கு ஒரு டிஷர்ட், அதுக்கப்புறம் ஒரு பல்லாசோ பேண்ட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் வாங்கிட்டோங்க. வாங்கிட்டு பசங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஜாக்கியில் 2 ஷார்ட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க, வேறு எதுவும் ட்ரெஸ் வாங்கலை. அதுக்கப்புறம் ஒரு 3 பாடி ஸ்ப்ரே, ஒரு 3 ஸ்ப்ரே வாங்கியிருக்காங்க. நேற்று எங்களுக்காக தீபாவளி பர்ச்சேஸ்னு ஒரு 65,000 ஆகிடுச்சிங்க. ஆனால் கடைசியில் அவங்களோட பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் தான். சரிப்பா, ஆனால் ரொம்ப பெரிய மனசுங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு. ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.